சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் நிற்கிறோம். நான் லிஃப்ட் வந்து கிராமி புறத்துலாம் இருக்கு. பலசரக்கு ஜாமான்களும் வந்து இதில் பிடிச்சிட்டு பேர் நிற்கணும். குழந்தைங்க நாங்கள் அப்பா வியாபாரம் பண்ணும்போது வந்து இங்கே தான் கேட்கணும். இப்படி பிடிச்சி பார்க்கணுங்க. ஆக்களும் வந்து இதில் இணைஞ்சு எல்லாருமே வேண்டிக்கிறோம். சுட சுட ஆட்டு விருந்து வந்து இந்த ஆட்டுக்கு என்ன பேர்? அந்த கடாயி 20, 17, 18 ரூபாய் கூட விற்கும். இப்போ சீசன் இல்லாதனால கறி கடைக்கு 12, 13, 14. அதான் எங்களுக்கு தெரியும், கறி கடைக்காரருக்கு எங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து ஒரு 17 கிலோ 18 கிலோ வரும். ரெண்டுமே 9. ஆமாம். உங்கள் சந்தையை பார்க்குறாக்க இலங்கையிலேருந்து வந்துக்கிறோம். இலங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன தெரியும் இலங்கையை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்க. ஆட்டுக்கறி, இந்த ஆட்டுக்கறி வந்து கரண்டி ஆம்லேட் அங்காடையும் சரி. இதை விட யாழ்ப்பாணத்து ஆட்டுக்கறி யாழ்ப்பாணத்து தூள் போட்டு காய்ச்சினா அது ஒரு தனி ருசு. அதை வந்து அடிக்கவே இயலாது. 10 ரூபாய்க்கு கூறு 10 ரூபாய்க்கு கூறுன்னு சொல்லுவாங்களே, இது வந்து அந்த 10 ரூபா கூறு. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் சேலத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு என்னென்னா வந்து சேலத்துலேருந்து ஒரு பஸ் பயணம். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் லோக்கலாக பயணம் செய்கிற முதலாவது பஸ் பயணம் உண்டு. இங்கேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் நோக்கி ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது ஒரு பெரிய ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துக்கு போகிறோம்னா வேலைக்கே போகணும். இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. 5 மணிக்கு எவ்வளவு கூட்டமாக இருக்குது. இது வந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் நிற்கிறோம். அதோட இங்கே என்ன சம்பவம் பண்ணால் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இரவிரவாக பஸ் எல்லாமே அரச பேருந்துகள் எல்லாமே வந்து இரவிரவாக ஓடிக்கொண்டே இருக்கும். கூடுதலாக எங்கட ஊர்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 8 மணிக்கு எல்லாமே வந்து 8 மணி மேக்ஸிமம் ஒரு 9 மணிக்கு எல்லாமே வந்து அரச பேருந்துகள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிற பேருந்துகள் எல்லாமே வந்து நின்றும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே 1 மணி 2 மணி அப்படி இரவிரவாக வந்து பஸ் சேவை வந்து இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ புது பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். எங்களுடைய முதலாவது பஸ் பயணம் வந்து போக போகிறோம். எங்கள் நண்பர்கள் வந்த ஆக்களை காண இல்லை பாய். இதுக்கு பின்னால் தான் வந்து ஆக்கள் நிற்கணும். பாருங்க, உளுத்தங்கஞ்சி. இந்த பஸ்ஸில் வந்து நாங்கள் போக போகிறோம். அரச பேருந்து தான். இதுதான் இங்கே இருக்கிற அரச பேருந்து. எத்தனை மணிக்கு பஸ் கிளம்பும்? 6 மணி. 6 மணிக்கு என்ன சம்பவம் பண்ணால் நாங்கள் அந்த இடத்துல 6 மணிக்கு நிற்கணும். நாங்கள் எலும்ப கொஞ்சம் பிந்தி போயிட்டு அங்கேருந்து ஒட்டுமொத்த பயணத்துக்கு பிறகு பவானி என்ற ஊரில் வந்துருக்கிறோம். என்னென்னா இங்கேருந்து இன்னும் 18 கிலோமீட்டர் போகணும். என்ன சம்பவத்துக்கு போகிறோம்னு சொன்னால் நீங்களே யோசிப்பீங்க, இதுக்காடா போகிறீங்கள்ட்டு. அந்த சம்பவம் இதே வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல நித்திரை 4 மணிக்கு எழுப்பினது. அப்படியே பஸ் தூக்கி போட நித்திரை கொண்டு வந்துட்டோம். இனி இதிலேருந்து சின்ன ஊருக்கு போகிற பஸ் வந்து எடுக்கணும். அடுத்த பஸ் எடுத்துட்டு அம்மாப்பேட்டைன்ற ஊர் கிட்டத்தட்ட இங்கேருந்து 18 கிலோமீட்டர் தூரம் வந்து போகணும். இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ், இப்போ போகிறது வந்து ப்ரைவேட் பஸ். ரெண்டுக்கு முடியல இருக்கிற வித்தியாசம் பாருங்க தெரியும். 3 பேர் எவ்வளோண்ணா? 39. வந்து விட்டோம். நல்ல ஒரு இயற்கையான அமைதியான ஒரு கிராமப்புறம் நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு தான் வந்துக்கிறோம். எங்கே போக போகிறோம்டா? முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இந்த ஐயாடுகள்டா இங்கே என்னத்துக்காண்டி வந்து நாங்கள்டா, இங்கே ஒரு கிராமிய சந்தைக்காண்டி வந்து நாங்கள் இவ்வளவு தூரம் பயணித்து 40 கிலோமீட்டருக்கு மேலே 40 இல்லை 60 கிலோமீட்டருக்கு மேலே பயணித்து வந்துக்கிறோம்.
மற்றது இங்கே தான் அந்த ஆட்டு சந்தை, கிராமிய ஆட்டு சந்தை வந்து 6 மணிக்கு தொடங்கி வேணுன்றதை நாங்கள் வந்து சேர்ந்து வந்து கிட்ட 8 மணி ஆகிட்டு பார்ப்போம் என்ன வேறு நிலவரம் இருக்குன்ட்டு போய் உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். அதோட இங்கே வந்து இந்த ஆட்டிறைச்சி எல்லாம் வந்து நல்ல சீப்பாக கிடைக்கும். ஒரு 400 கிலோவே வந்து 400 அப்படித்தான் இங்கால கிடைக்கும். 1 கிலோமீட்டர் தான். சரி, இந்த ஆடெல்லாம் எப்படி கொண்டு போயின்னு பாருங்க. சரி, இப்போ நாங்கள் ஒரு ஆட்டு சந்தைக்கு தான் வந்துருக்கிறோம். ஏன் இதுக்கு வந்திருக்கிறோம்னா வந்து இது அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டு அந்த ஆட்டு சந்தையில் போய் உங்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு அப்படியோ பகிர்ந்து கொள்கிறோம். வியாபாரம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பொறுங்க நான் பறேன். இந்த பயணம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. இவங்களோட ஊரில் வந்து அந்த ஆட்டு சந்தை வந்து ஃபேமஸ் ஆகும். பச்சை பசையிலான ஒரு இடம், அதான் வந்து சீப்போல. அண்ணா நன்றியா, லிஃப்ட் தந்ததுக்கு நன்றிங்க. சரி, நாங்கள் வந்த சந்தை வந்துட்டு இதில் வந்து அந்த சந்தை இருக்குது. இவ்வளோ மினக்கட்டு நாங்கள் இந்த சந்தைக்கு தான் வந்துருக்கிறோம். என்ன சம்பவம்னா இந்த சந்தையிலேயே அந்த ஆடுகள்லாம் கொண்டு வரணும். அதிகாலையில் கொண்டு வந்துட்டு இங்கேயே வந்து வேண்டிட்டு அதோட இங்கேயே அந்த ஆட்டை அடித்து இதிலே வச்சு அந்த சந்தை கறி என்று கொடுப்பினோம். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதோட அந்த 10 ரூபாய்க்கு கூறு விற்பினோம் ஆட்டுக்கறி, அதுவும் வந்து விற்கிற சந்தை இதுதான். ஆனால் நல்ல ஒரு கிராமிய புறத்துலாம் இருக்குது. இங்கே ஆடுகள்லாம் காட்டியிருக்கு பாருங்க. இது வந்து எல்லாம் கலந்த ஒரு சந்தை தொகுதி தான். என்ன பிரகாஷ், சரியான இடத்துக்கு வந்துக்கிறீங்களா இல்லை சம்பவம் செய்துட்டா? ஊரில் இருக்கிற ஒரு சந்தை எல்லாமே இருக்குது. மரக்கறி இது பழங்கள் இருக்கா? வேறங்க பெருசாக க்ரௌடுகள் இல்லாமல் அமைதியான் இருக்குது இந்த சந்தை. பலசரக்கு ஜாமான்களும் வந்து இதில் போட்டு வச்சு விற்கணும். அந்த ஊர் வழி அண்டேக்கு வந்து பெருசாக பெரிய பெரிய கடைகள் இருக்காது. அப்படி இந்த இடங்களில் தான் வந்து எல்லாமே வந்து போட்டு விற்கணும். பாருங்கள், அந்த பீன்ஸ் மேலே சாக்கு போட வேண்டியதானே? நாங்கள் வந்த பகுதி இங்காலத்தான் இருக்குதான்னு நினைக்கிறேன். ஆட்டு சந்தை. இதில் கூனி நெத்தலி போல், கூனி நெத்தலியை வச்சு விற்கணும். ரைட், நாங்கள் வந்த ஆட்டு சந்தை வந்து இதுதான். இந்த சந்தையில் தான் வந்து இந்த 10 ரூபாய்க்கு கூறு கொடுப்பாங்க. அதான் இந்த மரக்கறி சந்தையை விட இந்த ஆட்டு சந்தையில் தான் வந்து எக்கச்சக்க க்ரௌட் நிற்கிது. போகிறோங்க, இதை பார்த்துட்டு வரும். இங்கே பாருங்க, இதில் எவ்வளவு ஆடுகள்லாம் வச்சு விற்கணும். மெயினாக வந்து இந்த ஆடுகளுக்கு தான் வந்து இந்த சந்தை வந்து ஃபேமஸ்ன்னு சொன்னவன். இந்த பாருங்க, என்ன ஒரு குத்தி கொடுக்கறதுக்கு என்ன மெயினாக இந்த ஆட்டு விற்கிற பகுதியில் தான் வந்து எக்கச்சக்க பேர் விற்கணும். இங்கே பாருங்க, ரைட், இதிலேயே வச்சு இதில் ஒரு இடத்துல வச்சு சமைச்சு இந்த ஆட்டு இதிலே வந்து சாப்பாடு கொடுப்பினோம். அது வந்து நல்ல இதாக இருக்குமென்னு சொன்னவன். ஸோ அதையும் வந்து நாங்கள் பார்ப்போம்.
வாங்க. செய்தி வேணுங்க. இது என்ன விற்கிறக்கா? விற்கிறதாங்க. எவ்வளோ போகுதுங்க? 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா ஒன்றா? ஒரு 12 ரூபா கொடுத்துருவோம். 12 ரூபா. இதே இந்த ஆடு நாங்கள் இப்போ வெளியிடங்களில் வேண்டுறா எவ்வளோ வரும்? வெளி இடத்துல வாங்கினா ஒரு 11 ரூபாய்க்கு வாங்குவோம். வெள்ளாடுனா அது கருப்பாடுங்க. இங்கே அதெல்லாம் விலை அதிகங்க. அது சொல்லுவாங்க 15 ரூபா சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி வந்து வளர்க்கறது தான் வாங்கிட்டு போவாங்களா இல்லை எந்த ஒரு இதுக்கு இல்லை வளர்க்குறதுக்கு எல்லாம் காட்டு வழியில் வாங்கிட்டு போயிருங்க விவசாயிங்க. ரைட். இல்லை இங்கே வந்து விலை எப்பயும் போல மற்ற இடத்துல கம்மியாக கிடைக்குமா இல்லை எப்போ? இல்லைங்க, இப்போ இந்த வாரம் வியாபாரம் கம்மி. போன வாரம் பொங்கல். பொங்கலுக்குனால கொஞ்சம் சேர்த்து வச்சு இந்த வாரம் கொஞ்சம் குறைச்சி விற்கிது. இதே ஆடு 15 ரூபாய்க்கு வித்தாடுங்க. அதனால இந்த வாரம் கொஞ்சம் குறைச்சி விற்கிது. ரைட். ஒவ்வொரு நாளுமே சந்தை கூடும். செவ்வாய்க்கிழமை வார்த்தை ஒரே நாள் செவ்வாய்க்கிழமை இங்கே இன்னொரு சந்தை இருக்கு. இன்னொரு சந்தை அந்தியூருங்க. நேற்று திங்கள் செவ்வாய் 2 நாள். அப்புறம் சனிக்கிழமை மயிலம்பாடி. வெள்ளி சந்தை கொளுத்தூர். அதே மாதிரி எங்கள் சந்தைக்கறி சாப்பாடுன்றது சந்தைக்கறி சாப்பாடு தாங்க. இங்கே தாங்க. இங்கே தான் சாப்பாடு நல்லா இருக்கும். இங்கே வந்துருக்கீங்க. நானும் பார்த்து நான் குழந்தைங்க இருந்து நாங்கள் அப்பா வியாபாரம் பண்ணும்போது வந்து இங்கே தான் கேட்கணும். சந்தைக்கு வருவோம் போவோம். எங்க எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் வருவாங்க இந்த சந்தையில ஆடு வண்டை? எடப்பாடி குளத்தூர் எல்லா ஏரியாவில் இங்கே வருவாங்க. ரைட்டுங்க. சாட்டு இப்படி பிடிச்சி பார்க்குறீங்களா? என்ன இல்லைங்க, நீயே பிடிச்சி பாருங்க. அதுதான் கொழுப்புக்குன்னா இப்படி பிடிச்சி பார்க்கணுங்க. பிடிச்சி பார்த்து பார்த்துருக்கேன். எனக்கு என்னென்ன கறி கட்டி பார்த்து எலும்பு தெரிஞ்சா அது மாதிரி. அதுக்கு இங்கெல்லாம் அக்கறையிலேருந்து வராங்க. ஆத்துக்கு அந்த பக்கம் காவேரி ஆத்துக்கு. ஓகே. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பல இடங்கள்ல இருந்து வேறு இடங்கள்ல இருந்து ஆக்கள் ஆடுகளை விற்கிறதுக்கு கொண்டுருவினோம். வேண்டுற ஆக்களும் வந்து இதில் இணைஞ்சு எல்லாருமே வேண்டினோம். இங்கே பாருங்க எவ்வளோ ஆடுகள் நிற்குதுன்ட்டு. சரி, அப்படியோ இதில் வச்சு இந்த சந்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பிறகு இந்தியாவில் இந்த ஆட்டு கறி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த சாப்பாடு வந்து இந்த இடத்துல போட்டு கொண்டிருக்கிறாங்க. இங்கேயே வந்து ஆடு எடுத்து போட்டு கொண்டிருக்கிறோம். அது இன்னுமே வந்து விசேஷம். இங்கே நாங்கள் சுட சுட ஆட்டு விருந்து வந்து சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்களுமே வந்து சாப்பிடுவோம். அதான் சேல் முடிஞ்சுதான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதேமாரி அந்த இதில் நான் வந்து இந்த கூறும் வந்து கொஞ்ச நேரத்தில் கொடுப்பின வந்து சொன்னவன். ஈரோடு மாவட்டத்தில் பூதப்பாடி என்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே இருக்கிற பேர்கள் எனக்கு வரையில. இங்கே இருக்கிற ஒரு கிராமிய சந்தைக்கு தான் வந்திருப்போம். இந்த ஆட்டு சந்தை இருக்கு தானே, இதில் வந்து அந்த ஆடை இங்கேயே அடித்து இதுக்கு பக்கத்துலேயே வச்சு விருந்து வைப்பினோம். எல்லா ஆட்டையும் பண்ண மாட்டாங்க. பர்டிகுலராக அவங்க சேல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏன்னா அவங்க இப்போ மார்க்கெட்டுக்கு வரீங்க 7 மணி 4 மணி 3 மணிக்கெல்லாம் கிளம்பி வருவாங்க. ஸோ அவங்க யூஸ்ஃபுல்லாக பசிக்கிறது தானே. ஸோ அதுக்காக தான் இந்த சந்தைக்கறின்ற கான்செப்டே வந்தது. அப்படி வந்திருக்கு. நாங்களுக்கு மயம் வந்து புதுசாக இருக்குது. அதுவும் 6 மணிலேருந்து 9 மணி மட்டும் வந்து இந்த சந்தை இடம்பெறுமாம். நாங்கள் வந்தது கிட்டத்தட்ட 8:30, கிட்டத்தட்ட 10 மணி ஆக்கிடுவோம். வாய்ப்பு இல்லை. நீ முடிஞ்ச இதுக்கு எல்லாம் வச்சு எழுப்பினாங்க. 4 மணிக்கு எழுப்பி அங்கேருந்து வெளிக்கிட்டு வரப்பட்ட பாடு இருக்கு. ஆனால் எழுப்பி லேட்டு 1 மணி நேரம். மற்றது வந்து வேற விதமானது. சில ஆடுகள் வித்தியாசமான சரி, இது சம்பந்தமா ஒரு ஆளை நல்ல ஒரு வயசான ஆளை பிடிச்சி நாங்கள் வந்து கதைச்சு அது சம்மந்தமான விஷயங்களையும் வந்து சொல்லுவோம். வரைக்கும் வந்து கணக்கு ஆடுகள் இருந்தது. இதுகள் எல்லாமே வந்து ஏற்றிட்டு போட்டினோம். இந்த ஆடு இல்லை, இது இந்த ஆட்டுக்கு என்ன பேர்? எவ்வளோ காலம் இங்கே வாரினீங்க நீங்கள்? எவ்வளோ காலம்? எவ்வளோ நாளா? அப்போ பிடிச்சாரு. எத்தனை மணில எத்தனை மணி மட்டும் இந்த சந்தை இருக்கு? 6 மணிலேருந்து 9 மணி மட்டும். ரைட்டு. இவர் வந்து இந்த ஆடை விற்கிறார். ஆட்டுக்காரர் வந்து இன்னொரு ஆள் நிற்கிறார். பெரியவர், அதான் பெரியவர், அதான் பிடிச்ச காய்ச்சினா
வியாபாரிகள் கேட்டுட்டு கயிறு அவுத்து விடுறியா இல்லையான்னு சொல்லினோம். அதோட ஒரு ஆட்டை பார்க்க அந்த ஆட்டை வந்து தட்டி தட்டி பார்க்கணும். ஆட்டில் வந்து பிரிச்சு பார்க்கறாங்க. எனக்கு அதான் சொன்னேன். வெயிட் இருக்கா, தசை இருக்கா, கொழுப்பு இருக்கா, என்ன தண்ணி கொண்டு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் கூடுதலாக எங்கட ஊரெல்லாம் சொல்லினோம் இந்த ஆடு அடிக்க வந்து இந்த கருப்பாடு அடித்தா தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து பார்க்க வந்து எல்லாமே இந்த வெள்ளை ஆடுகள் இதெல்லாம் வந்து கூடுதல் செம்மறி ஆடு. அதான் சில ஆனால் எங்கட உள்ள இருக்கிற செம்மறி ஆடு வந்து இதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மிக்ஸ் பிரீட் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஐயாட்டை தான் அவ்வளோ கருப்பாடம் வந்து வச்சுக்கிறார். இந்த பாருங்க இதில் எல்லாம் வந்து வியாபாரிகள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கணும். அவன் இந்த விலை கேட்ட ஓகே வந்தால் அப்படியே அந்த கயிறை வந்து ஆவிட்டு கொடுக்கணும். ஆட்டுக்குட்டிகளும் வந்து இன்றைக்கி தனியாக ரசிக்க மட்டும் இல்லை, இங்கே வந்து வளர்க்குறாங்க வந்து இந்த ஆடுகள் வந்து வச்சிருக்கணும். ஆட்டு சந்தைங்கன்னா சீசனாக இருந்தால் இந்த கடாயி 20, 17, 18 ரூபாய் கூட விற்கும். இப்போ சீசன் இல்லாதனால கறிக்கு 12, 13, 14 கொடுக்குது. இது வந்து ஒரு 8 மாதம் கூட 9 மாதம் கூட 10 மாதம் கூட. இந்த சந்தை வந்து எவ்வளோ காலமாக இப்படி கூடுற சந்தை நடக்குது? சந்தை பார்த்தா 50 வருஷமா இருக்காது. 50 வருஷத்துக்கு மேலாவே நடக்குது. இங்கே வந்து என்னென்ன இனமான ஆடுகள் வந்து செம்பளி, வெள்ளாடு, அப்புறம் வளர்ப்பு குட்டியா எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. கருப்பாடு, வெள்ளாடு அதெல்லாம் செம்பளி. எது வந்து கூடுதலாக சேல்ஸ் போகும்? கூடுதலாக வெள்ளாடு தான். வெள்ளாடு தான். டவுனுக்குள்ள வந்து வெள்ளாடு கறி தான் விரும்புகிறாங்க. செம்பளி வந்து பட்டிக்காடு தான். அதனால் வெள்ளாடு கறி விலை ஒரு 1000 ரூபா கூடுதலாக வரும். செம்பளி கொஞ்சம் கம்மியாக வரும். மற்றது இப்போ வெளியில் டவுனில் விற்கிற விலைகளை விட இங்கே வந்து சீப்பாக இருக்குது. என்னென்ன கொடுக்குறீங்க? சந்தையில் வாங்கிட்டு போய் தான் அவனுக்கு கறி கடைக்காரங்க அவனுக்கு அரைச்சி பொறிக்கி அவனுக்கு ஆட்டுக்கு ஒரு 500, 1000 கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு ஆளுக்கு நாங்கள் ஹோல்சேலாக போய் வாங்கிட்டு வரோம். வெளியில் போய் வாங்கிட்டு வந்து நாங்கள் வைப்போம். ஆட்டுப்பட்டி போட்டுக்கோங்க. நாங்கள் வாங்கிட்டு வரோம். உயிராடை வந்து 500, 550 ரூபாய்க்கு கொடுப்போம். உயிராடை வந்து உங்களுக்கு 500 ரூபாய்க்கு வரும். 500, 550 ரூபா எங்களுக்கு வருது. அப்போ நாங்கள் ஒட்டுக்கா கறி கடைக்கார கையில் பிடிச்சி பார்த்தா இட வரணும்னு வாங்கினா தான் என்னென்ன அந்த ஆட்டை பிடிச்சி வெயிட் இருக்கு. பிடிச்சி பார்த்தா எங்களுக்கு வெயிட் எத்தனை கேஜி வரும்னு தெரியும். இதில் பிடிச்சி பார்த்தா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? இது எங்களுக்கு பிடிச்சி பார்த்தா எங்களுக்கு தெரியும். கறி கடைக்காரருக்கு எங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து ஒரு 17 கிலோ 18 கிலோ வரும். 18 கிலோ வரும். அந்த இதை பிடிச்சி பார்த்தே உயிரோட போட்டிங்கன்னா இது 30 கிலோ வரும். 30 கிலோ உயிரோட வரும். ஆனால் பாதி கறி குறையும். வேற இதில் வெயிட் ஒன்று வளர்க்குற இல்லை. எப்படியோ கை அப்படியே கணக்கு விட்ட மலங்காட்டுக்குள் மேய்ச்சி தன பால் வரும். 50 வருஷமா இருக்கிறதா வெயிட் கையை பிடிச்சி. இந்த சந்தைக்கு வந்து எங்கே இதெல்லாம் வேண்டாக வருவாங்க. இவங்க எல்லாம் வெளியே இப்படி அக்கறை எடப்பாடி சைடு, குளத்தூர், இப்படியெல்லாம் வெளியே அந்தியூர் பல ஊருக்காரங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவ்வளோதான். இப்போ எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு காலையில் 5 மணி ஸ்டார்டிங்கு, 10, 11 மணி சந்தை கலைஞ்சிடும். அவ்வளோதான். அடுத்து நாளைக்கு மேச்சேரி. அதான் எந்தெந்த இது ஸ்பெசிஃபிக் டேட்டில் மட்டும்தான் இங்கே வரும். ஆமாம். அன்றைக்கி போலப்பாடி, வியாழக்கிழமை சந்தை, நேற்று அந்தியூர், சனிக்கிழமை மயிலம்பாடி, வெள்ளிக்கிழமை குளத்தூர், எல்லாம் சுற்றி வட்டார சந்தை இருக்குது. எல்லா சந்தையும் போகும். பார்த்து எல்லா சந்தையும் போகும். எங்களுக்கு இதே பொழப்பு தான். நான் 40 வருஷம் தொழில் பண்ணுறேன். வியாபாரம் மட்டும்தான். வியாபாரம் வாங்குவோம், கொடுப்பேன், விற்பேன், கறி கடைக்கு ஆடு விடுவேன். எல்லா இந்த சந்தை வந்து எவ்வளோத்துக்கு போலப்பாடி நீங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான். மைக்கால் அடுத்து வரணும். இந்த சந்தை அவ்வளோத்துக்கு ஃபேமஸாக இருக்கும். நாங்கள் வந்து இலங்கையிலேருந்து இந்த சந்தையை பார்க்குறக்காண்டி இலங்கை யாழ்ப்பாணம் அங்கேருந்து வந்து இலங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலங்கையிலேருந்து வந்து இந்த சந்தையை தேர்றதுக்கு காலையில் 4 மணிக்கு வெளிக்கிட்டு நாங்கள் சேலத்துலேருந்து வெளிக்கிட்டு 2 பஸ் 5 மணி ஸ்டார்டிங். எல்லா சந்தையுமே இங்கே 5 மணிக்கு மேலே ஆடு வந்துடும். இங்கே ஸ்பெஷல்னா ஆடு தான். அப்படியே மாட்டு மாட்டு ஞாயிற்றுக்கிழமை, சனி ஞாயிறு மாட்டுக்கடை. சரி, இங்கே அந்த 10 ரூபாய்க்கு கூறு கொடுப்பாங்க, 10 ரூபாய்க்கு கூறு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அது கறிக்கறி, கூறுகறி. அது அது வியாழக்கிழமை. அதுக்கு கூறு இங்கேயும் போடுவாங்க. கூறு 10 ரூபா. சாயந்தரம் 4 மணி 4 மணிக்கு மேலே மிஸ் ஆயிடும். சரி, ஓகே, சந்தோஷம். பார்த்து நாங்கள் எங்களுக்கு வந்து என்ன சம்பவம் பண்ணால் வந்து அந்த கூறுக்கரை பார்க்கணுன்றதுனால அதுக்கு 3 மணிக்கு பிறகு தான் வந்து அடிப்பின வேண்டது. நாங்கள் வரைக்கும் வெக்கச்சக்க பேர் இருந்தவன். இப்போ சந்தை வந்து கலைஞ்சி ஆடுகள் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு இருக்கணும். நாங்கள் இன்னும் வேலைக்கிறோம். நீங்கள் இந்த சந்தைக்கு வரேன்டா வேலைக்கு 6 மணி 5 மணிக்கெல்லாம் இங்கே நிற்கணும். ஏன்னா நாங்கள் வலிக்கிட்டது வந்து 4 மணிக்கு தான். சேலத்துல இருந்து, அது ரூம்ல இருந்து அங்கேருந்து ரேபிடோ போட்டு புக் பண்ணி பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் அங்கே 10 நிமிஷம் லேட் ஆகி
போராட்டத்தை தாண்டி வந்துருக்கு. விற்காத ஆடுகளை வந்து கொண்டு போயினோம் என்றால் வந்து நாளைக்கு நாளண்டைக்கு அடுத்தடுத்த சந்தைகளில் வந்து இருக்குமாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அந்த விருந்து கறி விருந்து சந்தை கறி விருந்து இருக்குதானே, இந்த ஆட்டிறைச்சியே அதிலே வச்சு சமைச்சு கொடுப்பினோம். அந்த விருந்தையை வந்து சாப்பிட்டு அப்படியோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம். எவ்வளோ உங்களோட ஆடு? எவ்வளோ கை தருவீங்க விடுவீங்க? வாங்கியிருக்கிறீங்களா? மலிவா வேண்டீங்களா? எவ்வளோதுக்கு பண்ணீங்க? 9500 வேண்ட விலைக்கு தான் சொல்லணும். ரெண்டுமே 9500. ஆமா. எவ்வளோதுக்கு விற்கலாம் இட போட்டா? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நான் வியாபாரி இல்ல, வளர்க்குறதுக்கு வேண்டீங்க. வளர்த்து விற்கத்தானே வேணும் இல்லையா? விற்கலாம், மேய்ச்சி விற்போம். மேய்ச்சி விற்பீங்க. ரைட். எவ்வளோ காலமா இது மேய்க்கலாம்? கடைசி எவ்வளவு வேணாலும் சாவணத்தை நீங்க மேய்க்கலாம். இது என்ன ரெண்டு ஆணும் பெண்ணு? அது கிடா குட்டி. அது கிடா குட்டி. ரைட். இது தாய் இல்லை? ஆமா. 9500 பரவாயில்லையா? விலை ஓகேயா? பரவாயில்லையா? எப்படியா என்ன பண்ண வாங்கியாச்சு வாங்கிட்டோம். இப்போ என்னென்னு கொண்டு போக போறீங்க? நீங்க ஒரு இதுக்கு சந்தைக்கு வருவீங்க வந்து இல்ல கண்ணு, நான் சந்தைக்கு போக மாட்டேன். ஆடு வச்சிருக்கிறோம், ரெண்டு குட்டி விட்டோம், அந்த பழத்துக்கு ஆடு வாங்கிட்டோம். பட்டி ஆடு வச்சுக்கிறோம், வாங்கினோம். அப்புறம் அந்த பழத்துக்கு வைத்தா இருந்தா செலவு தானே ஆகும். அதனால ரெண்டு வாங்கிட்டா கிடக்கும்ல. எப்படின்னா இதுக்கு என்ன மாதிரி தீனிகள் என்ன காட்டிலே விடுறது? கடலக்கொடி, கடலக்கொடி கொடி, அப்புறம் பில்லு, அப்புறம் இந்த மாட்டு தீனிக்கு இல்ல அதெல்லாம் தண்ணியில் போடுவோம். தண்ணியில போட்டு கொஞ்சம் இதாக குடிச்சிக்கோ. அப்புறம் புண்ணா எவ்வளவு காலத்துல வெயிட் வரும் இது? இது கொஞ்ச நாளையில் வந்துடும். கொஞ்ச நாள்ல இதாக தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா வளர்க்க தெரியும். புதுசா போயிட்டு வளர்க்க 40 வருஷம் ஆடு வச்சுக்கிறேன். 40 வருஷமா ஆடு வச்சு. இப்போ அப்போ உங்களுக்கு எத்தனை வயசாகுது? நம்மளுக்கு 65 வயசு. 65. அப்போ 25 வயசுலேயே அப்புறம் தான் ஆடு வாங்கி ஆடு வீட்டுக்காரர் வாங்கி மலைக்கு ஓட்டுவேன். மழை இருக்கு. எத்தனை ஆடு வளர்ப்பீங்க நம்மளா? நம்மளுக்கு 10-15 ஆடு வச்சிருக்கோம். 15 ஆடு மலைக்கு ஓட்டு போவேன். தலைக்காம்புன்னு எல்லாம் கடிக்கும், கடிச்சிக்கும். குட்டிட்டு மழைக்கா தண்ணி தான் எடுத்து வரும். ஓகே, நல்லா மேய்ச்சிக்கலாம். ரைட். அப்படியே தலைக்காம்பெல்லாம் நல்லா கடிச்சிக்கும். உங்களோட பேர் என்னங்க ஐயா? என் பேர் அங்கமுத்து. அங்கமுத்து ஐயா வந்து சந்திச்சிருக்கிறோம். இந்த ஆட்டு சந்தையில் வந்து மலிவா ஆடை வந்து வேண்டி இருக்கிறார். தலைக்கொடி, இந்த தொலைக்காணி தட்டெல்லாம் வாங்கி அரைக்கிறாங்களா, அதை புழக்க அதெல்லாம் வாங்கி போட்டுனா நல்லா தின்னுக்கும். சரி, ஐயா சொல்ற பேர் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து புதுசா இருக்கு. நாம இந்த ஊர் இல்ல, நாம இலங்கை. சரிங்க, நம்மளுக்கு அப்படின்னு கேட்கல. எந்த ஊருக்கார ரெண்டு வரலாம். இப்ப விற்கிறேன்னா எங்களுக்கு எவ்வளவு தருவீங்க? விற்கிறது இல்லையா? அவட்டு விடுங்க, 10,000 ரூபா அவட்டு விடுங்க. ரெண்டு வளர்த்துறது தான் வேண்டாம். வேறு அப்போ கூட யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க? நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்கறதுக்கு ரைட்டுங்க, ரைட்டுங்க. நன்றிங்க, சந்தோஷமா. நீங்க ஆடு வேண்டாம் வந்துக்கிறீங்களா விற்க வந்துக்கிறீங்க? விற்க வந்துக்கிறீங்க. எப்போ சந்தைக்கு வருவீங்க? நாங்க வாரத்துல 4-5 சந்தை போவோம். 5 சந்தை போவீங்க. எத்தனை ஆடு வளர்க்குறீங்க வீட்டை? நாங்க வாங்கி சேல்ஸ் பண்ணுவோம். வாங்கி சேல்ஸ் பண்றீங்க. அவ்வளவு இங்க கேள்விப்பட்டதுலேயே வந்து இருக்கிற சந்தையில இங்க தான் சீப்பா ஆடு விற்கும்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு வந்து வேண்டி விற்கிறது லாபமா இருக்கா? நீங்க வாங்கி விற்கிறது எங்களுக்கு லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கும், பரவாயில்ல. நம்ம பிசினஸ் பண்ண மாட்டாங்களா? ரைட். ஓகே. நாங்க உங்க சந்தையை பாக்குறாக்க இலங்கையிலேருந்து வந்துக்கிறோம். இலங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன தெரியும் இலங்கையை பற்றி? என்ன தெரியும் சொல்லுங்க. இலங்கை பற்றி என்ன தெரியும்? இலங்கையில தண்ணி இருக்கும், அது நல்லா பற்றி தெரியும். கேள்விப்பட்டிருக்கீங்க. எந்த குட்டி கொண்டு வந்துருக்கீங்க? இந்த பின்னால இருக்கிற சின்ன குட்டி இந்த மாதிரி அப்பா பெருசெல்லாம் வாங்கிப்பாரு. கடாயி ஆடு. நான் இந்த தரத்துல கெடா குட்டி. எவ்வளோ போகும் சும்மா குட்டி ஆடு, குட்டி கிடாய்? இது இந்த குட்டி 4 ரூபாய்க்கு விற்கும், 5 ரூபாய்க்கு விற்கும். அந்த சந்தை நிலவரத்தை பொறுத்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதுக்கு முதல் பொங்கல் அண்டைக்கு பொங்கலுக்கெல்லாம் அது 5 ரூபாய்க்கே சொன்னோம்னா வேண்டிப்பாங்க. ஆடு அறுக்கிறாங்க என்ன? ரைட்டுங்க. தேர் விசேஷத்துக்கெல்லாம் கெடா குட்டினா வாங்கிக்குவாங்க. கொஞ்சம் கரைக்கு சீசனுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்க. இப்பெல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் டல்லு தான். சரி. சந்தை ஃபுல்லாகவே வந்து கலைஞ்சிட்டு எல்லாருமே வந்து போக தொடங்கிட்டோம். இருக்கிற ஒரு கொஞ்சம் இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன். இப்போ நாங்கள் சந்தை கறி விருந்து சாப்பிட போகிறோம். மிஸ்டர் செல்வம் ரெடியா? நீங்கள் சாப்பிடலையா அதுக்கு மேலே? சரி, அந்த சந்தைக்கு பக்கத்துலேயே இந்தியாவில் வந்து அந்த விருந்து சாப்பிட்ற இடம் இருக்குது. எவ்வளோன்னு தெரியுமா விருந்து?
ஆ ஐயாவோட சேட்டை வர்றாங்க என்ன ஐயா ஐயா எவ்வளோ காலமா இந்த சந்தை இருக்கு நீங்க எல்லாம் வந்துங்க எவ்வளோ ஒரு 10-20 வருஷம் மேலே இருக்கும். என்னென்ன ஃபேமஸ் ஆனது இந்த சந்தை சந்தை ஆடு 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 மேலிவாள் வேற இடங்களில் விற்கிறத விட இங்கே வந்து சீப்பாக இருக்கு சீசனுக்கெல்லாம் கருநாள் நினைக்கலாம். ரைட்டுங்க சரிங்க நீங்கள் வியாபாரம் வேண்ட வந்துருக்கீங்களா இல்லை விவசாயிங்க ஏதாவது வந்தால் வாங்குவோம். ரைட் அந்த மலிவா கிடைச்சா வேண்டி வளர்க்குறேன். சரி இதில் தான் வச்சு அந்த சந்தை கறி விருந்து வந்து போட்டு கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க எல்லாருக்கும் சுட சுட எங்களை சோறு இருக்குது, இட்லி இருக்குது, அதோட சந்தை கறி விருந்து சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு கறிகள் வந்து குடிக்கணும். அதோட எங்களை கரையிலே வச்சு சோறு சாப்பாடுகள் எல்லாமே வந்து ஆக்கி கொண்டு நிற்கும். இந்த இதில் வந்து கரண்டி ஆம்லேட் போட்டு வந்து இருந்துட்டோம் உட்காந்துட்டோம் என்ன மாதிரி இந்த விருந்து இருக்குதுன்றது வந்து ஆவலுடன் காத்திருக்கிறோம். ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்கு. ஏன்னா நிறைய ஹைப்பா இல்லை நல்லா இருக்கும் அந்த மாதிரி. இட்லி இருக்கு, சோறு இருக்கு, அதோட கரண்டி ஆம்லெட்டு சாப்பாடு. எனக்கு சாப்பாடு இட்லி சாப்பாடு, ஆட்டுக்கறி இருக்கு, கோழிக்கறி. ரைட் இது வந்து ஆட்டுக்கறி முதல்ல ஆடு சாப்பிடணும். இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து முதல்ல ஆடு சாப்பிட போகிறோம். அங்கே உங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்க 30 கிலோ ஆடெல்லாம் இங்கே அடிக்க மாட்டாங்க. சின்ன 15-18 ஆட்டுக்கறிக்கு வந்து எங்கட ஒரு அடிக்கிறதுக்கு இல்லை. அந்த கார சாரங்கள் இதை பார்க்கவே தெரியுது, காரம் இல்லைன்னு தெரியுது. ஆனால் எனக்கு மிளகாத்தூள் வாசனை இது வரைக்கும் அடிக்குது. நீங்கள் காரம் இல்லையும் பார்ப்போம். ஸோ அவருக்கு வந்து சாப்பாடு போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பாடு வந்து சுட சுட இருக்குது, சாப்பாடு வந்து சுட சுட இருக்குது, கறியும் வந்து சுட சுட இருக்குது. காரம் நான் சொன்னேன் மிளகா பொடி அடிக்கிறேன். அப்புறம் எப்படி எதுக்கு செஃப் எனக்கு இன்றைக்கு தான் அந்த காரமான சாப்பாடு இங்கே வந்து நான் சாப்பிட்றேன். வந்துருச்சு. செம்ம சாஃப்டாக தான் இருக்கு. நல்ல காரமாக இருக்கு, கார சாரமாக இருக்கு. சாப்பாடுன்னு சொல்லிங்க வந்து தனியாக ஆட்டுக்கறியை வந்து வைக்கணும். அதை விட எக்ஸ்ட்ராவாக இந்த வெங்காயங்கள் விடணும். கொஞ்சம் மரக்கறிங்க எது இங்கே வச்சுருந்தா கனகால உதவு எங்களோட சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஒன்று வந்து. வீட்டில் கூட தர மாட்டாங்க. வீட்டில் செஞ்சால் 10 மணி ஆகிடுவாங்க. ஃப்ரெஷ் மட்டன். இந்த ஆட்டுக்கறி அப்படியோ மட்டனோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியோ அப்படி ஒரு குடைய ஒன்று உதாச்சி எங்கட ஊரில் இருக்கிற முட்டை பொரியல் மாதிரி இங்கே வந்து கரண்டி ஆம்லேட் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது வந்து 2 முட்டையை வந்து டிரெக்டாக கரண்டிலேயே போட்டு அப்படியோ அடித்து தந்துருக்கேன். போடுங்க அங்காடையும் சரி. குடால் கறியும் எடுத்து வந்தீங்கன்னா நான் அதுக்குள்ள ரத்தம் எல்லாம் போட்டுக்கணும். சூப் மாதிரி நல்லா தான். ஆட்டு இந்த மொச்ச மனம் வந்து வரணும்னு சொல்லிடணும். அது வடிவாக வந்திருக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு கறின்றவுடைய இந்த தேங்காய்லாம் போட்டு நார்மலாகவே இந்த ஆட்டுக்கறி வேள்விக்கு வைக்கிற ஆடண்டைக்கு வந்து நல்லா வளர்த்து அடிப்பினோம். அப்போ அந்த அதான்
அந்த ஆடு அடிச்சா வந்து அந்த கையெல்லாம் வந்து அந்த கொழுப்பு இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஆனால் இது வந்து சின்ன ஆடு நினைக்கிறேன், கொழுப்பே இல்லை. அதான் நான் அது ஆடு சாப்பிட்டுட்டு கைகளை வந்தாங்க, கொழுப்பே இல்லை, நார்மலாக சின்ன ஆடுன்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டின் அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரிஞ்சது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதை விட யாழ்ப்பாணத்து ஆட்டுக்கறி, யாழ்ப்பாண தூள் போட்டு காய்ச்சினா அது ஒரு தனி ருசு. அதை வந்து அடிக்கவே இயலாது. மற்றது இங்கே என்னென்னு சொல்கிறது, தேங்காய் பால் பாவிக்கிறேன் இல்லை, அந்த குழம்பை வந்து திக்காகிறதுக்கு கடலை மாக்கள் அப்படி வந்து கரைச்சி ஊற்றி நம்ம நினைக்கிறேன். அது இந்த ஒரு ஃப்ளேவர் வந்து வந்தது. மற்றபடி அந்த எல்லா இடத்துலையும் அந்த கொத்தமல்லியின் வாசம் அடிக்கும், இந்த குழம்புல மட்டும் அந்த வாசம் அடிக்கலை. அது அந்த வகையில் வந்து நல்ல வந்து சொல்லிக்கொள்ளலாம். மற்றபடி நல்ல ஒரு திருப்தியான சாப்பாடு வந்தால் இப்படி ஒரு இதில் வந்து சாப்பிட்டு போகக்கூடிய ஒரு அனுபவத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட செஃப்பை வந்து வேணுங்க, செஃப் 2வது 3வது ரவுண்ட் போட்டு தயிர் சாதம் இட்லி என்று போட்டு அடிச்சு கொண்டு இருக்கிறேன். செஃப் அப்படியே இருக்கிறீங்களா செஃப்? நான் போயிட்டு வரேம்மா. அடுத்த ரவுண்ட் சொல்லுவோம். அதை நாங்கள் எழுதிட்டோம். நல்ல சுட சுட இட்லி, சாப்பாடு, ஆட்டுக்கறி, கோழி எல்லாத்தையும் சேர்த்தா நீங்கள் வந்தால் சாப்பிடலாம். காசு கொடுத்துருப்போம். எல்லாமே கஷ்யர் உணவு எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சு தான் ஈஸியாக. ஆனால் கணக்கு எவ்வளோங்க? 550. எவ்வளோ காலமாக நீங்கள் கடை வச்சுக்கிறீங்க? எனக்கு 52 வருஷம். 52 வருஷமா சந்தைக்கு வர 65 15 வந்து வந்தது. 15 வயசுலேருந்து வந்துட்டு எப்பவுமே இந்த எப்போ வரும் 50 சர்வீஸ், அந்த சர்வீஸ். எந்த காலத்தில் கூடுதலாக இது வருவாங்க? எந்த சீசன் டைம்ல அதிகமாக வரும்? முதல்ல வந்துட்டு இருந்தாங்க, எல்லா சீசன் கடையெல்லாம் அங்கே போட்டுட்டாங்க. அதை வச்சு இங்கே கூட்ட அதிகம் வரும். இந்த காய்ச்சல் இந்த ஆடு எல்லாமே வந்து இன்னைக்கு அடிச்சு அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் வருவாங்க. இன்னைக்கு ரெடி பண்ண, இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு காலையில ரெடி பண்றது. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆடு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ப்ரைஸ் ரேட் ஒருக்கா சொல்லி வரீங்களா? விலை மட்டும் எவ்வளோன்னு சொல்லிடுறீங்களா? ஆட்டுக்கறி 120 ரூபா, குடல் 90 ரூபா, அப்புறம் ஆம்லெட் கரண்டு முட்டை ரவுண்டு முட்டை 30 ரூபா, வேவிச்சு முட்டை 10 ரூபா, சாப்பாடு கோழிக்கறி சாப்பாடு 60 ரூபா. ஓகே ஓகே. கோழிக்கறி வந்துட்டு பீஸு 40 ரூபா. பீஸ் 40. இட்லி வந்துட்டு இட்லி ஒரு இட்லி 7 ரூபா. ஓகே ஓகே, சரிங்கண்ணா. நல்ல சீப்பாக தான் இருக்கு. வந்தால் கட்டாயம் சாப்பிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. சாப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கு இஞ்சாலேயே வந்து ஒரு ஆட்டு இறைச்சி கடை விற்கிற இடம் இருக்கு. ஆடு ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதோட எங்களோட ஊரில் இல்லாத கணக்க விஷயங்கள் வந்து இங்கே வச்சிருக்கணும். இந்த கால் இருக்கு தானே, இந்த கால் எல்லாம் வந்து இங்கே வந்து விற்பினோம். அதில் வந்து சூப் வைப்பினோம். மற்றது தலைக்கறி என்ற தலையெல்லாம் வந்து எடுத்து போடுவினோம். அப்படி வந்து வித்தியாசமான ஆடு வந்து இந்த ஆடு இப்படி தான் இருக்குது, கொழுப்பு இல்லாத ஆடு. இப்போ எங்களோட ஊரில் ஆடு வெட்டினா சும்மா கொழுப்பு அப்படி இதாகும். இது வந்து நார்மலாக கொழுப்பு இல்லாத இந்த ஆடு. ரேட் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்கலாம்னு பார்க்குறோம். எவ்வளோ ரேட் போகுதுன்னு சொல்லலுமா? கறி கிலோ 700 கிலோ 700. தனியாவா எலும்போடையா? எலும்போட 700. தனி இறைச்சின்னா? தனி கறினா 600, கறினா 800 வருங்க. கறி மட்டும் கொஞ்சம் முத்தலா இருக்கும். வேற என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு? ஸ்பெஷலுங்க கூறு 10 ரூபா. 10 ரூபாய் கூறு அது இருக்கா? அதான் இருக்குதா? இதுதான் வந்து அந்த 10 ரூபாய் கூறு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கூறு, 10 ரூபாய்க்கு கூறுன்னு சொல்லுவாங்களே, இது வந்து அந்த 10 ரூபா கூறு. இதுல போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க. ஒரு இதா 10 ரூபாய்க்கு நீங்கள் வந்தா கூறு எடுக்கலாம். எத்தனை கூறு எடுத்தா 1 கிலோ நிற்கும்? 200 ரூபாய்க்கு எடுத்தா 1 கிலோ வரும். 200 ரூபாய்க்கு எடுத்தா ஒரு கூறு வந்து 1 கிலோ வந்துடும். 1 கிலோ வந்துடும். அப்ப என்ன லாபம் இருக்கு உங்களுக்கு? எல்லாம் இந்த சந்தையே அதான் ஃபேமஸுங்க. அதான் சொன்னாங்க. அதான் கூறுகறி வந்து கொஞ்சம் இதுகள் போட்டு செய்வாங்க. ஆனால் குழம்பு வச்சா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும்னு சொன்னாங்க. அதை விட வேற இந்த தலைக்கறி இதெல்லாமே வந்து ஃபேமஸ். ஆமாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்றது? என்ன என்னங்க? தலைக்கு கால் எல்லாமே வந்து ஃபேமஸ். கஸ்டமர்ஸ் வந்துட்டோம். தலைக்கறி இங்கே ஃபேமஸ். அதோட அந்த காலில் என்ன செய்யணும்? காலில் சூப்பு, பாயா. பாயா, ஆட்டுக்கால் பாயான்னு அது அந்த பேர் தானே இந்த வாயில வர மாட்டேன்றது. ஆனால் அந்த காலே வந்து சுட்டுட்டு அங்கன்னா தலையை உரிப்பாங்க, இங்கே தலையை உரிக்க மாட்டாங்க, தீப்பாங்க. ஆனால் அந்த தீயை வந்து அந்த தீச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு நார்மலாக வாஷ் பண்ணி எப்படி என்றாலும் அந்த மனம் ஒன்று அடிக்குமே, மயிரின மனம். அப்படி இருக்காது. அதுதான் அங்கே எல்லாமே கட்டாயம் நாங்கள் தோலை உரிச்சிருவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே தலையில மட்டும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி காலையே தீச்சு போட்டுருவாங்க. ஃப்ரெஷ்ஷான ஆடு விட்டுப்படுது.
நடக்குது. இந்த 10 ரூபாய்க்கு ஆட்டிறைச்சி கூறுன்னு சொல்லுவாங்களே, அந்த கூறு வந்து இதுதான். ஒரு கூறு வந்து 10 ரூபா. இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்டிறைச்சி கடை. நல்ல பெரிய ஓடர் தான் வந்திருக்கு. நான் வெட்டுறாரு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வந்து வித்தியாசமாக யாராருக்கு வித்தியாசமாக இருந்தது, என்னென்ன விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சு கொண்டுறீங்கன்னு மறக்காம கோமனுங்கோ, அதோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ. இப்படி சில விஷயங்கள் வந்து எங்களுக்குமே வந்து வித்தியாசமாக இருந்தது. என்ன கண்டிப்பாக நானே அதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் இவனே இங்கே இருந்து இன்றைக்கு தான் வந்திருக்கு. ஏன்னா ஒர்க்கே அதான் வர்றதுக்கு உண்மையிலேயே வந்து சந்தர்ப்பம் கிடைக்காது. நாங்கள் ரெண்டாவது நம்ம பார்த்தீங்களா இல்லையா, இப்போ இவ்வளோ வேலை மெனக்கிட்டு தான் வந்துருக்கோம். அதான் சரியான ஒரு இதுக்கு முன்னே நல்ல ஒரு பின்தங்கின ஒரு கிராமத்தில் இருக்கிற நல்ல ஒரு ஃபீலாக அந்த மாதிரியும் இல்லை. பட் பஸ் வசதி எல்லாமே இருக்கு. பட் ஆனால் வர்றதுக்கு நம்மளால இல்லாமல் இருக்கு. ஓகே, சந்தர்ப்பம் கிடைச்சா பாருங்க. உங்களோட ஊர்ல இப்படி சந்தை இருந்தால் மறக்காம ஃபோன் பண்ணுங்க. அதோட தமிழ்நாட்டில் வேற எங்கெங்க போகலாம், என்னென்ன செய்யலாம்னு உங்களுக்கு சஜஷன் இருந்தால் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எடுத்துட்டு இங்கால நடந்து போய் கொண்டிருக்கிறோம். என்ன சம்பவம்னா வந்து பஸ் இல்லை, அதனால் நடந்து போகிறோம். இந்த இடத்துல ஒன்றை வந்து கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது ஒரு கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளவு சிலைகள் வந்து செய்து வச்சுக்கணும். இது ஒரு வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதான் என்ன சம்பிரதாயம் வந்து கேட்போம்ன்றக்காண்டி அப்படியே நடந்து வந்தாங்க. இதில் வேறுங்க ஒவ்வொரு பொம்மை சிலைகள் வந்து செய்து வச்சுக்கணும். ஒவ்வொரு உருவம். இங்கே டாக்டர், இங்கே இது இப்படி கணக்கு சிலைகள் எவ்வளோ இப்படி இதுக்கு வேறங்க. இதில் அப்போது விதைக்க பார்த்து நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். இது என்ன சம்பவம், என்ன சம்பிரதாயம் ரெண்டு வந்து கேட்போம். இந்த பாருங்க, இதில் இவ்வளோ சிலைகள் வந்து செய்து வச்சுக்கணும். இங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறைகள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சித்தட்ட சிலை. இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே பயமாக தான் இருக்கு. இவ்வளவு சிலைகள் ஒரு கோயிலில் செய்து வச்சுக்கணும். இதே இந்த சிலையெல்லாம் செய்து வச்சுக்கிறேன். சிலையும் செய்து வச்சுக்கிறாங்க. இந்த சிலையெல்லாம் ஏன் வச்சுக்கிறாங்க? வேண்டுதலுக்கா? இப்போ என்ன அது அதே மாதிரி வரணும்னு வேண்டுதலுக்காண்டி சிலை வைப்பாங்க. எப்படி கும்பிட்றாங்களோ அந்த மாதிரி. இது 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 என்ன சாமிங்க? முனியப்ப. ஓகேங்க. இதெல்லாமே வந்து ஊர் மக்கள் வேண்டி வச்சுக்கிறாங்க. ஊர் மக்கள் வேண்டுதலுக்காண்டி வச்சுக்கிறாங்க. ரைட். ஓகேங்க. நிறைவேறாட்டி செய்ய மாட்டாங்க. அப்போ விழாவேற்ற வேண்டுதல் நிறைவேறி இருக்கு. ஓகேங்க. சரிங்க. இதெல்லாமே வேண்டுதலுக்காக வைக்கப்பட்டுலாம். சரி, நாங்கள் இப்போ போய்க்கு குட்டி யானை ஒன்று தேடணும். ஏன்டா பஸ் இல்லை, ஒன்றுமே செய்யலாமல் இருக்குது. ஆட்டோவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியான ஒரு கிராமப்புறம் வர்றதுன்னா நீங்கள் ஓன் வண்டியில் தான் வரணும், இல்லாட்டி கஷ்டம்.